போராட்டமே வாழ்க்கை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அண்ணே கோவிண்ணே, நான் யார் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். இல்லண்ணே, நான் தான் ஐட்டம். ஆர்எஸ் பிரபா ஐட்டம். என்னன்னு புதுசா கேள்வி போடுறேனே. ஏனே என்னன்னு தெரியும். ஐட்டம்னா என்ன? என்னண்ணே வகை. வகைனா என்ன? வகைன்னா எனக்கு என்ன வரிசை. ஓ வடை இல்லையா, வகை. வகை வரிசை. சரி நம்பர். நம்பர் அண்ணே தப்பா நினைக்க கூடாது. இல்லனே நீ ஸ்கூல் படிச்சிரு கோபினே. நீங்க ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா? காலேஜ் போயிருக்கேன். காலேஜ் போயிருக்கீங்களா? காலேஜ் முடிச்சு வரும்போது வீட்ல ஒன்னு கொடுத்து விடுவாங்களா? என்னது? என்னது? சோத்து டப்பா கொடுப்பாங்க அண்ணே. காலேஜ்ல இருந்து வெளிய வரப்பனே டிசி கொடுப்பாங்க, மாற்று சான்றிதழ். ஆமா. அதுல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் அதுல என்ன இருக்கு? நேம். நேம் பெயர். பெயர். அதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஆலினா அண்ணே ஃபாதர் நேம். ரைட். அப்புறம் வெதர் நேம். வெதர் நேம், மதர் நேம். அப்புறம் ஒன்னு இருக்கு தெரியுமா? செக்ஸ் இருக்குமியா? செக்ஸா? நாலாவது காலத்துல இருக்கு. ஏன்னா எந்த பள்ளிக்கூடத்துல செக்ஸ்னா என்னங்க? பாலினம். நீ ஆம்பளையா? இல்ல நான் உனக்கு தெரியல. இல்ல பொம்பளை இல்லங்க, பாலினம். ஆனா பெண்ணா எழுதணும். அப்ப செக்ஷன் கெட்ட வார்த்தையா? இல்லனே அதுங்க ஐட்டம் கெட்ட வார்த்தை இல்லங்க. அட சொல்றா கேளியா, 3 காசு முண்டை. சரி சொல்லுங்க 2 காசு. சரி நான் கரெக்ட்டா இருக்கறேன் அண்ணே. அதாவது ஐட்டம்னா வகை. நான் 1 நம்பர். நாளைக்கு கிளிக்குடியா? சரி. இன்னொருத்தர் இருக்கா 2 நம்பர். ஆமா. அவன் பேர் தெரியுமா? என்னமோ சிங்கிடி புச்சான். சிங்கிடி புச்சான். நான் 1 நம்பர். டேய் வாடா. ஜல்கூத்து மங்கோரியா. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் வீரர் கொண்டாதீங்க. வேற கெட்டு போனாதீங்க. நம்ம பரபே என்னாகுது? விட்டு தம்பி இது வேணா தம்பி. இத்தனை பேரு வீடு உங்கள ஒரே ஒரு விட்டு ஒரு வந்து விஜல் கொண்டாதீங்க. ஆமா அண்ணே திருச்சியில நான் 2ஆம் நம்பர் வந்துட்டேன். ஆமா இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஆமாம்மா அடி வாங்குறதுக்குன்னு ஆளு வரிசையில் வாய்ப்பே இல்லை. ஆனா நம்பர் 3 என்ன கண்டா ஏன்டா அப்படி எல்லாத்தையும் கப்புக்குறீங்க? நம்மள மாதிரி தான் இருப்பேன். இவன் வச்ச பொட்டுதான் அவன். இவன் வச்ச பொட்டுதான் அவன். அப்படியா? இதோட 4வது ஆளுனே கணக்கு வச்சுக்க. தள்ளிக்க ஒரு நிமிஷம். நீங்க வாடா குண்டு எந்திரிச்சு போ. சரிண்ணே நீ போ. 1/2 மணி நேரத்துக்கு உன் குண்டிய எங்கிட்ட மீச உரம் போட்டு வளர்க்குறியா எப்படின்னு? என்ன மாதிரில மீச வளர்க்கணும்னா நீ எங்கிட்ட கரையாம்பூத்துல கொண்டு தலையை விட்டாத்தேன். தம்பி பாண்டி அது சங்குதியா வேறயா? ஆமா காசு போட்டு மைட வாங்கினாங்கன்னா இப்படி பாண்டி பாண்டி ஓசி டப்பானா இன்னும் பெருசா கூட போடுவாங்க. பாண்டி உனக்கு தெரியாது. ஆமா அள்ளி அப்புறம் அதெல்லாம் முடியாது. நான் தானே ஆமே. இன்னும் பெத்தா எம்புட்டு கூட்டம்டா பூரம் போயிருச்சாடா. ஐயோ டே முத்துராசு எந்திரி சிரிக்காத. தயவு செய்து சிரிக்காத. பச்சை கலர் வச்சல படுத்துக்கிட்டே நான் சீரங்கிறதோட குண்டியை திருப்பி வச்சுட்டு படுத்து கிடக்குற. 7 குண்டானவனா வெங்கட்ராமனா என்ன பெருமாள் ஓடிடுறா திருச்சி விட்டுடே பாவிப்பல 18ஆம் படி பெரிய கருப்பா உன்னை அழைக்கிற நேரத்தை நம்பர் புடுக்கடி பூசா இருப்பான் போல இருக்கு. புடுக்கடி பூசா உடுக்கடி பூசாரிடா. இங்க வந்து ஒரு எம்பூட்டு பேய் அழைச்சிருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு அழைச்சதோட சரி சரி நானும் கருப்பையா பேல நூந்தேன். பேய கண்டா அந்த பேய் நிக்குமா? என்னடா நம்மள்ட்ட எல்லாம் அடங்காத அடங்கும், போடாதும் ஓடும், நிக்காத நிக்கும்டா. அப்படியா? சரி முத்துராசு இவங்கிட்ட அறிவா பேசுறியே. நீ என்ன திங்கிற? தெரியாதுன்னு ஜோறு தான் தின்னே. தெரியாம தான் கேட்டேன். நீ பண்ண ஓட்டல ரகையிலலாம் நாளைக்கு சிசிடிவி கேமரா எடுத்து காட்ட சொன்ன நல்லா ஓட்டல. தயவு செய்து இருறா முண்டை இங்க வர்றா. அக்கா தம்பியாது அக்கா வாடா. தம்பி உங்க அம்மாவா? உங்க சின்ன ஏடாது எழுப்பிடுறாது. அதை கட்டாத்தாண்டா எனக்கு. அந்த அம்மாவை பாத்தியாடா? எழுப்பிடுறா முத்துராசு செவப்ப கிளவிய பார்த்து படாது. வெத்தலாவுக்கு போட்டிருக்கோம். அது லிப்டிக் இல்லையாடா? உன் முகரே வெத்தலை பார்க்க செவப்பா. அப்படியே இருக்கடா முத்துராசு. யாரா புதுசா வீடு கட்டுறவங்க நல்லா பாரு. கிளவி போட்டா கொண்டு போய் மாட்டி விடுங்க. கேளு நல்ல நல்லா பாரு. புதுசா வெத்தலை போடுறேன் வாய் எப்படி போகும்? எப்படி இருக்கும்? இப்படி போகும். சரி ஒரு வருஷம் பழக்கம். 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. சரி அந்த வாயை பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லடா.
என்னமோ மூட்டு திங்கிற மாதிரி. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இதே நல்ல பாரு, நல்ல பழசு கட்ட திங்கும் பாரு. இழுத்துக்குதா? அப்படி தாண்டா திங்க. அதுக்கு மேல என்ன பண்ணும் அந்த பழசு பட்டு? இதே சாக போற கிளவி. இருறா முழுசா கல்றா. சரி சொல்றேன். சாக போற கிளவி பல்லு இல்ல. சரி அது உதப்பும் பாரு, கொட்டை பாக்கு நுனிக்கு டங்கு டங்கு டங்குன்னு. அந்த மிருதங்கார சுதி முட்டை கல் வச்சிருப்பாரு. ஏடா நீ காயடிச்சு விட்டுருவோம். கேள்றாங்க. சரி சொல்றா. இதுதான் உனக்கு உன்கிட்ட பிடிக்காத விஷயமே. சரி சொல்லு. எதையுமே அவசரப்பட்டு நீ செய்ய பாப்பே. அவசரப்படாதடா. நல்லவன்டா. நல்ல நீரியான மாதிரி அடிக்கிறான் பாரு. சரி சொல்றா. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாக போகிற கிளவி வெத்தலாக்கு போட்டு பார்த்துருக்கேன். பார்த்தது இல்லடா. டேய் அவன் கெட்டாவது சொல்லி திட்டான்னு பார்த்துட்டு இருக்கா. ஏன்டா டேய் நான் ஒத்த கொம்பான திட்டுனே அப்படி தானே இருக்கு எனக்கு. அது கிளவி அப்படி தான் திங்க கிளவி. சரி சரி அது ஓட திங்கிற பார்த்துருக்கியா? இப்படி திங்கியா? டேய் முத்துராசு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியா? இப்போ நாய் ஏன் நின்றுக்கிட்டு ஒன்று கடிக்குது? என்ன காரணம்? நாய் ஏன் காலை தூக்கிட்டு ஒன்று கடிக்குது சொல்லு. எனக்கு தெரியும். நான் சின்ன பையன்டா. நான் இன்னும் வயசுக்கே வரல. எனக்கு எப்படி தெரியும்? புதுசா கொண்டு போடா. சரிடா. பார்த்தீங்கன்னா இப்போ நாய் என்ன விஎஸ்கேன்னு நாய் ஏன் காலை தூக்கிட்டு ஒன்று கடிக்குது? எத்தனை நாடகம் பார்த்துருப்பேன் முண்டை ஒன்னே வச்சு வாயில ஒண்ணுக்கு வராது, காலை தூக்கிட்டு அடிக்குது. இது பெரிய கம்பஸ்தரமா? மொகரே கோலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சா மொகரே பாரு. ஏன் தெரியுமா காலத்துக்கு அதை விடுன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறேன். ஏன் நாய் செவத்துல காலத்துக்கு வச்சு ஒண்ணு கடிக்குது? கீழே தூக்குனா உளுந்துடும், செவத்துல காலை தூக்கி வச்சிருக்கு. ஓ மொகரே ஏண்டா செவத்துல அது அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லி எங்க புரியும்? சொல்ல தெரியல, உளருது. இதுக்கு ஒரு காரணம் வேற. சொல்லிட்டா செத்து போயிடுறியா? இங்கே தொங்குறேன்டா. வாழை மரத்தை தூக்கு போட்டுக்கிறேன்டா உனக்காக. அப்ப கூட வாழை மரத்தை தூக்கு போடுறேன். எவனாச்சும் வாழை மரத்தை தூக்கு போட சாவானாடா? ஏண்டா பெரியப்பா ஐ லவ் யூ கிளம்பிட்டார். அவ்வளவு காது கேட்காது போல இருக்கா. அவர் காலைல காசு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டார். தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் தடியடு, பேரா பேரா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தா தடிய எடுக்கையில பொண்டாட்டிய மறந்து எது லெஃப்ட் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரா? அவர் மனசுல எப்படின்னா பாட்டு ஓடுது. ஃபிகர் தான், இது சூப்பர் ஃபிகர் தான். அதெல்லாம் அந்த காலத்துல அவர் பாடி இருப்பாரு முண்டே. இப்ப பாட்ட கிளவி வாடி வீடுக்கும் வரப்போறாரு தடியை தூக்கிட்டு. ஏன்டா கொலை கொலையா முந்திரிக்கலாம். சரி முத்துராசு அண்ணே, நம்மள யாரு? வெள்ளச்சம் நண்பர்கள். நம்ம எங்க இருந்து வரோம்? சக்கம்பட்டுல இருந்து. எதுக்கு? ஊம்பு வந்தா ஊருக்கு போவா. ஊருக்கு போட. அப்படி இவன் யார்? அம்மா கீழே பிறந்த மாதிரியா சொல்றா? டே முத்துராசு நந்தே எங்க போனோம்? அருப்புக்கடை திருப்பத்தூர். எதுக்கு? ஒயிலாடத்துக்கு அட்வான்ஸ் வாங்க. யாருக்கிட்ட? அரச பண்ணிட்டேன். முழுசா செப்ப மாட்டான்னு கேட்கறாரு. அரச பண்ணிட்டு அட்வான்ஸ் வாங்க போனோம். அவர் பேர் அரசப்பேன். அரசப்பையா முழுசா செப்ப. டே முத்துராசு நீ பைத்தியமா இல்ல நான் பைத்தியமா? புதுசு புதுசா உனக்கு கொடுக்குறேன்டா. டைமிங்க பயன்படுத்துறா. உனக்கு சொல்லி தரேன்டா. எனக்கு கொசு உட்காந்தது எப்பறம் உனக்கு தெரியும்? அதுதான் இப்படிலாம் சமாளிப்பேன். என்ன பண்றது? வலிக்குதுடா. அப்படிதான் பேசு உடம்பு கழிக்குது. டே முத்து நந்தியா அட்வான்ஸ் வாங்கின காசெல்லாம் நான் கொட்டமாக்கா. என்னது? நாக்குல சாராயத்தை போட்டோம் அப்படி சொல்றா முத்துராசு. ஆமா அந்த காலத்துல இந்த காலத்துல தான்டா பாட்டில் பிளாக் பரல் நம்ம சாப்பிட்றதுல பெக்கடு லெமன் காஸ்ட்லியான சரக்கு தான் விஎஸ்கேடு. இதான் சொந்த சூனியா. பீர் தான் ஒன்லி பீர் தான் சாப்பிடுவோம். அது கம்மி சாப்பிட்றது இல்லை. முண்டா 100 ரூபா செய்ய முத்துராசு. டே நண்பா வெக்கம் இல்ல? டே உன்னதான்டா 100 ரூபா போட்டு விட. ஏன்னா உங்க அம்மால ஏன்னா கொத்தால சொல்லிட்டு வந்தியா இல்லையா? உங்க அம்மா கொத்தால சொல்லிட்டு வந்தியா இல்லையா? நீ நான் சொல்லடா. நானும் சொல்லடா. ஏன் சொல்லாம வந்த? நீ யாருக்கிட்ட சொல்லாம வந்த? நான் பேசுறேன் கேட்குறியா? நான் பேசுறேன் நீ கேட்குறியா? கேட்டுட்டு தானே இருக்கேன். கேட்டுட்டு தானே. சரி முத்துராசு இவ்வளோ அறிவா பேசுறியே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் சந்தேகம் தீர்த்து வைப்பியா? நல்லா தீர்த்து வைப்பேன். எனக்கு வயசு 16 ஆகுது. நான் இன்னும் வயசுக்கே வரல. நான் வயசுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? எங்கிட்டாச்சும் பனைமரம் தான் ஏறி இறங்கு. அப்படி வரலாட்டி போஸ்ட் மரத்தில் ஏறி இறங்கு. அப்படி வரலாட்டி அப்படியே வரலன்னா எங்கிட்டாச்சும் காவுக்குச்சி இருந்தால் எடுத்துக்கோ. சரி முத்துராசு நான் வயசுக்கு வந்துட்டேன். நான் வயசுக்கு வந்தேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கொட்டையில முடிமலை. என்னது? தாவா கொட்டையில. தாவா கொட்டையிலையா? அதுதான் வழியெல்லாம் போகிறோம். உன் கொட்டையில முடிமலைக்கா? டே முத்துராசு நான் வயசுக்கு வந்துட்டேன்டா. சரி எனக்கு காதல் வந்துருச்சுடா. சியா காதல்
காதல் காதல் பிசாசை காதல் நீ குமிக்கியானே அது வசமா இல்ல இங்க போ இப்ப பாடு போ அடடா சரிடா ஹல்ல ஹல்ல அண்ணே அந்த ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு இதை ஏத்துனே அவர் ஆளே காணா காதல் நானு முந்தட காதல் சொல்லி குடுறா காதல் அது அங்க பேசுறாங்க நீ எங்க கவலைப்படுற நம்மளால அங்க பெரிய பையன் உட்காந்துருக்காரு நீ வந்து பொட்ட நாய் என்னது காதல் டே முத்ராசு நான் என்ன சொன்ன நீ பொட்ட நாய் இப்படி சொன்ன கோபம் பாத்தியா நீ பிஎம் என்ன மூஞ்சில துப்பு அது என்ன பசையாடா வாயில எல்லாம் கோமே வராது என்னது ஒரு மனசாட்சி ஏண்டா ஏடா வேற அதே திங்க சொன்னா கூட திங்கலாடா பியா துப்புடா மென்னு எனக்கு கோமே வராதுடா எப்படா எனக்கு தாண்டா கோவம் வரும் உனக்கு எப்படா கோவம் வரும் எப்படிதான் ப்ரோ வாங்க ப்ரோ சரி முத்ராசு காதல் காதல் ஒரு பேச்சு சொல்றேன் சரி நீ பொட்ட நாய் என்னது பொட்ட நாய் சரி நாய் காதல் சரிடா நான் கெடா நாய் சரி பொட்ட நாய் என்ன பண்ணணும் என்ன பண்ணும் இப்படி நிக்கணும் இங்க வா நான் அதுக்கு நாள் வச்சிருக்கேன் அவன் அவன் வேணாம் சூத்துத்தி நாயெல்லாம் எனக்கு வேணாம் சரி நீ நின்னு அட சொல்றா கற்பனை பண்ணிக்கிறடா சொல்றா தாங்காதடா சொல்றா நீ பொட்ட நாய் சரிடா உன்னை பார்த்து கெடா நாய் காதல் பண்ணது என்னன்ட்டு மயிரை புடுங்குதுன்னு பொழு அவசரப்படாது சரிடா இப்ப கேட்கும் பாரு காதல் பர்ஃபார்மன்ஸ் போற முண்டை பயப்படாது நீ செய்யும் போது எனக்கு அடி வயிற்றுலாம் கலக்குதுடா பொட்டனா என்ன பண்ணணும் குண்டியை தூக்கிட்டு நிக்கணும் உனக்கு தானே கரெக்டா இருக்கு என்ன மசருக்கு சரி சொல்றா கேள்றா நீ திரும்பினாவே அது சரியா தான் இருக்கு ஆனா அதை பிடிச்சி நீ கும்பிடுனாலும் உனக்கு தூக்கம் வராதுடா ஐயோ ஓ குண்டில தான் எனக்கு கட்டியா என்ன குண்டிலையா சொல்றா இதுக்கு என்ன அர்த்தம் பொறு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஏன்டா பண்ணு இப்பதான் வரும் இதுக்கு என்ன அர்த்தம் வரியா எங்க இப்படி பிடிச்சி இழுத்தியா எப்படா எங்கடா எங்கிட்டா பிடிச்சி இழுக்கிற காலடா கிடைக்காது சரி சொல்றா 4 சட்டி போட்டிருக்கிறேன் சொல்றா இதுக்கு என்னடா அர்த்தம் வரியா மறுபடியும் கேக்குது எங்கடா வரியா எங்கடா கெட்டா நாய் நான் மோசமானவன் என்ன வருது கொட்டா நாய் ஒண்ணு மொட்டார் நாய் சரி சொல்றா அப்படி கேக்குது சரி அட்டென்ஷன் இதுக்கு ஒரு கட்டிங்க ஊத்து சொல்றா இதுக்கு பொழு உனக்கு மட்டும் நல்லா இருக்குதானே இருக்குடி உனக்கு இருக்குவா பட்டி முதலமா இருக்கு இப்படி கேக்குது சரி அதுக்கு பொட்ட நாய் நீ என்ன சொல்லியிருப்பேன் நான் யாரு நீ பொட்ட நாய் சரி எங்க பொட்ட நாய் மாதிரி செய் உன்னை எங்க செய்யணும் அங்க செய்யணும்டா சரி சொல்றா அதுக்கு பொட்ட நாய் பல் சொல்லுது பாரு இதுக்கு என்னடா அர்த்தம் நான் இப்பதான் குட்டி ஓட்டுக்கிறேன் ஒரு 3 மாசம் ஆகட்டும் சரி காதல் முடிஞ்சிருச்சா ஏன் அவன் வந்துட்டான்னா அப்புறம் வேற மாதிரி இன்னும் நிறைய காதல் இருக்குப்பா என்ன காதல் இருக்கு நீ ஆட்டு காதல் அதுல ஆட்டு காதல் நீ பொட்டையாடுன்னா கடை எங்க ஓனாலும் உன்னை பொட்டையாக்க மாட்ட மாட்டேன் டேய் சரத்து என்னை எப்பயாச்சும் ஒரு வாட்டி பொட்டன்னு சொல்றான் என்ன பொட்டன்னு சொல்லி 5 பொட்டாட்டி என்ன விட்டு ஓடி போயிட்டாளுங்கடா சத்தியமா உண்மையிலுமே உன்னை பார்க்கும்போது பொட்டை மாதிரி சர்ச்சு மாடு மாதிரியா இருக்கடா நீ உள்ள வாடி வா அது சொல்லு உன்னை பார்க்க நீ பொட்டையாடு சரி கேட்டா நான் ஆடு மாடு ஓட்டி இருக்கிய மேய்ச்சிருக்கியா இல்லப்பா என்ன பொட்டையாட முன்னாடி போயிட்டு இருக்கோம் சரி ஒண்ணு கடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் எப்படி ஒண்ணு கடிச்சிட்டு பண்ணா அரிசா கட்ட முடியும் ஒண்ணு கடிச்சிட்டு போயிட்டு இருக்குது சரி பொட்டையாடு கேட்டா என்ன பண்ணா மூத்திரத்தை சொல்றா அப்படி கேட்டா போகும் பாரு தம்பி பல்லு விளக்கம் நடக்க மாட்டீங்களா ஏன் நீ என்ன விளக்கு அடே அப்பா ஷார்ல அடிக்குதா சரி சொல்றா அது மாதிரி கேட்டா காதல் இன்னும் நிறைய கதெல்லாம் இருக்குது பண்ணலாம் ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு ஆமா வருவியா வரட்டு நக்கி என்ன கேட்டா ஒன்ன சொல்லணும் நம்ம 2 பேரும் மாறி மாறி செஞ்சுக்கணும் செய்வேன் கூப்பிட வெள்ளச்சாமிய வாடா கருப்பை அச்சி வெள்ளச்சாமி வெள்ள வாடா டே நீ வரியா இல்ல நானே வந்துட்டேன் வாயப்படி நல்லா இருப்பேன் அப்பா மாப்பிள்ள ரொம்ப நாள் ஆச்சுரா இந்த சாட்டைக்கு வேலை நான் கொடுத்து
வாங்கடா பக்கத்துல. 3 நாளா ஆச்சு. முந்தானத்து தான் மீன் பிடிக்க போனேன், மறுபடியும் சாட்டி எடுத்துட்டியா? இல்லை, எடுத்துட்டு வந்ததே இருக்குதுடா. இன்னைக்கு தேன் கட்டினதை அவுத்துருக்குறேன். அப்புறம் சொல்கிறேன். ஐயோ, கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கும்டா. இங்கே வர்றா. சரி, அது இருக்கட்டும். 3 நாளாக எங்கே போனீங்க 3 பேரும்? 3 பேரும் 3 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு அதுக்கு போகிற எங்கே வந்த? அப்போ போடுங்க நாளைக்கு. போடுங்க நாளைக்கு. போட கூட்டு குட்டா அப்படி அடிக்கிறது. அப்போ போங்க. என்னடா சொல்லி சொல்றீங்க? ப்ளீஸ். என்னடா? என்ன? நீங்க குட்டியா கும்பானமாடா? போடா. யாரா அவன் சுத்தியா போட தள்ளுற? இங்க வாடா, உனக்கு மைக் போடுறா. எதுக்குடா? உனக்கு மைக் போட்டுறா. இங்க வா. வாடா. ஏன்டா சுனீர் அடிக்கிறா? உன்னை நான் அதில் அடிச்சிருந்தேன்னு செத்துருப்பேன். அதில் அடிச்சு தானே அடிக்குது. சரி, 3 நாளா எங்கே போனதான் கேட்டேன் நான். சொல்றேன். ஏண்டா டேய் அவரா? ஏண்டா வெள்ளச்சாமி ஏதாச்சும் இருக்கானா? அவன் போற நாரப்பையன். யாரு? அவன் காசு கேட்டா நம்ம கொடுக்கணுமா? அப்படி யாரு? அப்படி அவனை கேட்டேன். அவன் கேட்டா நீ கேட்டியா? அவன் கேட்டாங்க. அவன் கேட்டாலும் நீ சொல்லலாமாடா? சுக்கே நீ சொல்லலாமா? செவனாட் இருக்க முடியாது. தம்பி, ஏன் குண்டிக்கு 2 அடி வாங்கினே, உன் குண்டிக்கு நீ 50 அடி வாங்கலாம். நீ ஏண்டா வாங்குற? ஏண்டா வெள்ளச்சாமி, என்ன நீ அடிச்ச அடியில உனக்கு என்ன ஆச்சு? புழுக்குன்னு சிலுக்க மூத்திரம் வந்துருச்சுங்க. சிலுக்கு செத்து ரொம்ப நல்லா ஆகி போச்சுடா. அந்த மூத்திரம் எதுக்குடா இங்கே வருது? அட டவுசரா சொல்லிட்டு மூத்திரம் விழுந்துருச்சியா? நீ சரி, நீ அவளதான் அடிக்கணும். ஆமா, என்ன ஏன்டா அப்ப கூப்பிட்டியே? அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அட்வான்ஸ் எங்க வாங்கினியே? அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல. அட்வான்ஸ் எவ்வளவு வாங்குன? 1000 ரூபாய் போட்டீங்களா? இங்க வாடா. நீ இங்க ஐயா ஐயா, எனக்கு காலை சம்பளம் வேணாம். அவன் குண்டிய வெள்ளூரியா உரிக்கிற. நாளைக்கு எந்திரிக்க கூடாது அவன். நீ இங்க வாடா. ஐ லவ் யூ. 1000 நெருப்புடா. அப்படி ஊம்பற விஷம் இருடா. அவர் நாடா பார்க்க வந்த அம்மாளா இருக்குது. நாடா பார்க்க வந்த மயில புடுற மாதிரி இருக்கு. பிஸ்கட் எடுக்கறாயிடா. சரி, 1101 ரூபா அட்வான்ஸ் வாங்குனீங்களா? நல்லா கேட்டுக்க. வாங்குனே. கொடுத்தாளா? சொல்ல சுனீர். ஏய், அவன் சொல்லியிருந்தான் சொல்கிறேன், நீ வேறைய சொல்கிற. அவன் சொல்றதை கேள்றா. கேட்டு சொல்ற வேற மாட்டான். ஒன்று சுனீர் அடிக்கிறான். ஜெய் கொடுத்தாங்களா? கொடுத்தார். வாங்கினிய? வாங்கினேன். உனக்கு யாரு கொடுத்தது? இந்த தண்டியாவா கொடுத்தாரு? இல்லடா, அட்வான்ஸ் யாரா கொடுத்தது? அரசப்பன் கொடுத்தார். அரசப்பு தானா? ஐயா, முடிச்சப்ப அரசப்பன் கொடுத்தாரான்னு கேட்டேன். நம்ம அரசப்ப கோனார் கொடுத்தார். வாங்கினி இல்ல? வாங்கினி. எதுக்காக? ஒயிலாடத்துக்கு அட்வான்ஸ் வாங்க. அட்வான்ஸ் வாங்கினி. அந்த காசை பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம நண்பர்கள் எத்தனை பேரு? கணக்கு தெரிய மாட்டேங்குது. 4 பேர் இருக்கிறோம். 4 பேர். ஆளு பாதி காசு கொடுக்கணும் இல்ல? அந்த காசு எங்க? நம்மள்ட்ட தான் இருக்குது. யாருக்கிட்ட? நம்மள்ட்ட தான். வாண்ட இருக்கா? கேளுங்க. காசு கொடுத்தாங்கல்ல, எல்லாம் சேர்த்து தம்பி அடிக்கணுமா இல்லையா? எப்பா ஷிஃப்ட் மாத்தி விடுறாப்பா. இங்க வாடா. யார் தானா? வாடான்ட்டேன். 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, செக் பண்ணிக்கிட்டுங்களா? பேசுறா. ஹலோ, நான் தான். சொல்லுங்க. வாங்குனீங்களா? ஆமாங்க. காசு எங்க? ஐயா வாங்கிட்டு ஓத்தமா ஓடியாதங்க. டேய், ஐயோ என்னடா இவன் குண்டில அடிக்கிற பம்பு சவுண்ட் டப்புன்னு கேக்குது. அவனுக்கு தார் பாய்டா. தார் பாய் கட்டிட்டாடா. பெருசு அவனே. சரி இருக்கட்டும். அதை எடுத்துட்டு கேட்ட கேள்வி போது சொல்றா. வாயில எடுறா. செத்துட்டேன். காசு எங்க? வாங்கி ஓத்தமா உதயாதங்க. நீ தின்னுட்டே சொல்ற, எனக்கு வேற மாட்ட கேக்குது. ஐயா தப்பா நினைக்காதீங்க. என்ன? என் நாக்கு கொஞ்சம் மொன்ன நாக்குங்க. ஏன்? நான் தினமும் நாக்கு போடுவேங்க. நான் உன்னோட நாக்குல சாராயத்தை போடுவாங்க. குடிக்கிறாளா? அப்ப நான் நாக்கு போட்டு தினமும் குடிச்சு நாக்குல சாராயத்தை போட்டு சரி. ஐயோ குண்டி எரியுதுங்க. நாக்குல குடிச்சு உனக்கு அங்கேண்டா எரியுது. அதான் நீ குண்டி அடிச்சு இல்லையா? பின்னாடி நான் அடிச்சேன், அதான் எரியுது. அபச்சமா பேசாதடா வெள்ளச்சாமி. நான் நாக்கு போட்டு சாமி நீ எத்தனை தடவை போடு குடிச்சு என்ன ஆச்சு? என் நாக்கு மொன்னையா போயிருச்சுங்க. சரி, அதனால உனக்கு பேச்சு வரல. நேரா என் குழந்தையாள்கிட்ட போல. ஏண்டா குழந்தையாட்டதுக்குடா தடவுறதுக்கு? சரி, நாக்குல வெண்ணெய் தடவுறதுக்குயா?
ஏன் என் முன்னாடி வேலைக்கு போயிட்டா. ஆமா ஓப்பா சரி. டேய் சாமி, உங்கள்ட்ட நான் கணக்கெல்லாம் கேட்கல ஐயா. நீங்க கேட்கல, நாங்க சொல்லுவோம். சரி சொல்லுங்கடா. வாங்கின காசுல தண்ணி அடிச்சிட்டோம். யாரு? நாங்க தான் அடிச்சோம். பாக்கி பணம் தந்தா அந்த சூத்தோதி சொரியா இருக்கான் பாரு, அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். சரி வாடா இங்க. எவ்வளவு கொடுத்து தந்துறீங்களா? எப்படி? ஆமா 485 ரூபா கொடுத்தங்க. மாட்டு 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 கணக்கு வழக்கு போற நீ கிளீன் பண்ணிருக்கேன். சிரத்தவளை தெரியாதலப்போ உங்களை சாட்டையை கொடுத்துட்டாங்க. நீ குண்டில அடிச்சவள தாங்கிடுவேன். இடுப்புல அடிச்சேப்பா. இப்ப அவளை கூப்பிடுறாங்க. டேய் வாடா, கொல்றாங்க வாடா. நான் சந்திரமுகியா மாறிக்கிட்டு இருக்கேன். வாடா. நீ கணக்கு வழக்கு போற நேர் பண்ணிருங்க. அவளை கூட்டிட்டு வாடா. ஐயா இப்ப சாட்டை உங்க கையில கொடுக்குறேன். ஐயா கோச்சிக்காதீங்க. என்ன? எனக்கு முன்மூலம் இருக்கு, இறங்கி ஏற முடியாது. சரி அப்ப நீ பின்னாடி உட்காந்துக்க. அம்மனே வந்துட்டியா? இங்க வாடா. நான் அடிக்கலடா, வாடா. இங்கிலீஷ்ல பேசுறாருயா. அவ செலவு கொண்ட போய் மீதி காசை ஓண்ட கொடுத்தேன். ஆமாங்கய்யா. கொடுத்தானா? கொடுத்தேன். வாங்கடியாடா? வாங்கினேன். எங்கடா காசு? இப்போ ஏன் நாய் பீக்கு வெறி எடுத்த மாதிரி? நீ அவன் குடிச்சா இல்ல? அவன் குடிச்சாலடா? அவன் குடிச்சா நான் குடிச்சேன்டா. அவன் காசு உன்கிட்ட கொடுத்தா. என்னை எப்படி அடிச்சுக்கலாம் அதே மாதிரி அவனை அடிக்கணும். இது எங்க ஆத்தாமல சத்தியம். இல்லாடி ஈடு போட்டுருவாரு. அதுக்கு நான் அவுத்து போட்டு தாண்டானே. நீ அங்கதான் தாண்டி வா, மண்டவரை எடுப்படா. சரி டேய், நான் அடிக்கலடா, வாடா. ஈடெல்லாம் போடாதீடா, வாங்கடா. ஈடு போட்டுடா. அடிக்கலடா, வாடா. ஆனா பாப்பே ஆள முப்ளே உங்களுக்கு கால பிகோ விஷயம்டா. நாளைக்கு போய் பண்ணிடுடா. சரி வாடா. அவன் எம்புட்டு ஓட்ட கொடுத்தியா? 1000 டேய் 485 ரூபா. 480. ஐயோ 85 கொடுத்தானா? கொடுத்தனே. எல்லாம் செலவாகி போச்சு. என்ன? உங்களை மாதிரி இல்லாத நம்மளை மாதிரி இல்லாத ஏழை வலைக்கு கொடுத்துட்டேன். யாரு? நீயா? ஐயோ ஆத்தா மேலே புள்ள இருக்கு. பொய்யா சொல்றாங்க. சரி வந்துடும் சீக்கிரம். சரி நம்ம ஆண்டாலும் ஏழை வலைக்கு செய்யறது சந்தோஷம் தானே. சரி அது உண்மைதாப்பா. ஒரு செலவாகி போச்சு. வாங்கின காசு அப்ப தவாழ்ச்சிட்டா. மீதி என்ன பண்ணணும்? இந்த டைலாக் தெரியாம தான்டா இத்தனை வருஷம் அடியா வாங்கினேன். சரி விட்டுறா. டேய் பாடு வர்ற மரணி ஆண்டி படுத்துங்கிறேன் தங்கராஜ். சரி விடு. சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து போனாத்தே ஆட்டம். சரியா? நம்ம சேரமா போனாலும். டேய் வாங்கடா வசிக்கங்க. கிளிக்குடி கிளிக்குடி கிளம்புடா. இங்க எடுத்தா நாளை கிளிக்குடியில தான் போய் நிக்கணும். நாளையே தேவகோட்டை போறடே வர ஆசை. தயவு செஞ்சு நீ வந்துடாத ப்ளீஸ். முன்னாள் காதலுதான் ஏக்கிமார் பிஞ்சு வரும். புள்ளியார் சொல்லி போடு. ஒயிலாட்ட ஆடணும். நம்ம ஆளுல கூப்பிடு. ஹலோ கோபி நேனா அங்கிட்டு விடுங்கப்பா. அவர் குண்டி பெருசுடா. ஜேர விடுங்கடா. என்ன இந்த இடத்துல பட்டையை போட்டு வந்திருக்கு? என்ன சொல்லுங்க சேராஜ். ஏங்கப்பா அவரெல்லாம் மிஞ்சிட்டு முத்தி பிடிக்கிற என்ன என்ன நாதேரே நிக்கிறீங்க? எல்லாம் நாதாரியா? முத்துச்சிப்பி சொல்லிட்டாரு. சரி கிழக்காமது சூரிய ஆல்ரெடி. எப்பா டேய் நம்ம எங்க ஓசியில சோறு வாங்க போறோமா? எனக்கு அப்படித்தான் தோணுது. நம்ம ஒயிலாட்ட ஆட போறோம்டா. வெள்ளச்சாமி காடமங்கலம் முருகன் கொஞ்சம் கேமரா வரமா வைங்க. ஒரே 10 எரிச்சு வெள்ளச்சாமி ஏன்டா கத்துற? கொஞ்சம் பொறு வெள்ளச்சாமி சொல்லு. கேமரா தோசை இல்லனே. சரி அங்க பாரு எப்படி இருக்கு. உன் மேல 2 இட்லி தான் இருக்கு. அட இருங்க அங்க எப்படி இருக்கு பட்டன? ஆமா அதே மாதிரி தான் இங்க இருக்கு. ஆமா சுதி ஓடுறான்னு நான் ஒரு மைக் போட மரத்துக்கு சொல்லி போடு. என்னது? உன் ஊரில் மாதிரி இருந்து உங்க அப்பா போடு கேப்பலாம். ஐயா வந்து நாயகரே நாயகரே ஐயா உங்களுக்கு முருக சரஸ்வதியே ஐயனுக்கு முருக சரஸ்வதியே ஐயா கந்தனுக்கு முன்னிறந்த என் கணபதி விநாயகரே ஐயா ஆராட்டு பிள்ளையார இன்னைக்கு அரசடி ஐயா விநாயகரே இன்னைக்கு வன்னி மாடு சண்டி மர வாசம் வெகு பேசும் மரம். ஐயா இந்த குரல் மாண்டேன் என்று சரத்து நீ செத்திட்ட செய்தி கேட்டு ஆமா உனக்கு பாலர முன்ன விட்டு சரத்து உனக்கு வந்து சேரும் முன்னால உனக்கு பெரிய மகன் தொட்டாலுதான் உனக்கு பேசாது பூந்தேரு. பிரபு உனக்கு நடுமகன் தொட்டாலுதான் உனக்கு நழுவாது பூந்தேரு. பிஎஸ்கே உனக்கு இளைய மகன் தொட்டாலுதான் உனக்கு எலும்பா
ஐயோ ஐயா இன்னைக்கு உனக்கு வாங்கிய அரிசி கொண்டு ஆமா ஐயா உனக்கு வலதுபுறம் எண்ணெய் கொண்டு ஆஹா. ஐயா உனக்கு சிங்காரி மேளம் கொண்டு ஆமா. ஐயா உனக்கு ஓங்கி அழுதா ஏன் கோபி அண்ணே இந்த பாட்டு உங்க அப்பா உனக்கு பண்ணது ஏண்டா என்ன இளவு கடிக்கிறாள் வந்திருக்கீங்களா அண்ணே பிள்ளையார் சொல்லி நேற்று ட்ரம் செட்டுக்கு 13,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு போய் படுத்துட்டேன் 13,000 குடியாரப்ப இப்ப நான் போய் இந்த அவர் ஏஜென்ட் தான் தெரியாம என்னடா பண்றது வந்து பாடி சொல்லடானாரு பாடி அண்ணே சரி. கலைத்தொழில் கண்டு எது வேணாலும் பண்ணலாம் இப்ப டேய் அண்ணே ஒரு விஷயம் ஒயிலாட்ட ஆட இருடா இங்க ஆனவங்க யாரா 2 பேரு இந்த மண்டு பண்ண ஏன்டா படிச்சுட்டு இருக்கிறீங்க வாகனம் உதக்கி 4 நாள் எந்திரிக்கிறதுக்காக நண்பர் அண்ணே எந்திரிச்சா கொடுத்துருனே அது எந்திரிச்சா கொடுத்துருவாரு எந்திரிச்சாரு கொடுத்துருவாரு எந்திரிச்சா கொடுத்துருனே இல்லையா பாக்கி வச்சுக்கிட்டு சரி இந்த ஊரார்கள் எங்களை எல்லாம் ஊமுருக நல்லா சொல்லு நல்லா சொல்லு நல்லா சொல்லு தம்பி அண்ணே இந்த பக்கம் இருந்து வரியா இங்கிட்டு இருந்து போறியா அம்மையா அம்மையா ஐயா போன மண்ணுக்கு மாமாவா நீ அக்கா வந்திருக்கண்டா நீ ஆம்பலடா அடிக்கடி யாவப்படுத்தியா இன்னைக்கு தாண்டா அக்கா பள்ளிமலை ஏறுறேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தம்பி நீங்க மாடு போற டைம் வந்துருச்சு பேர் எங்கிட்டயா இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க ஈவரட்டை கொட்டி வந்தான் பாவம் உள்ள வெறுக்குதுன்னு ஆனா உங்களை கூட்டிட்டு போட ஊருக்கு ஊர் அடி வாங்கணும்டா எனக்கு ஆயில் இருக்கு எப்படி வெள்ளச்சாமி உங்களை வச்சு ஜமாளிக்கிறேன் இல்ல 2 சிரத்தவளை நினைச்சு ஆளை காணோம் குண்டாங்கடா பிள்ளை சால மாலம் மேல மதுரைக்கு போற வாடு மேல
என்ன வேலை மாப்பிள்ள? அது புதுசா ஓடி இருக்குது. சரி, என் கோல் பெருசு. உனக்கு தான் தெரியுமா எனக்கு. பாத்தியல்ல உன் சைஸ் எப்போ மொட்டா சைஸ் தானே. சைஸ் அவனுக்கு 30 கிலோ. ஆனா என்ன பாடித்துற நம்ம குறிக்க படுத்த என்ன ஒரு கூட கோணி இருக்குதா? ஏட்டா ஆசைப்பட்டே அட சின்ன சின்ன கோலை எடுத்து சொக்கு சொக்குதா செங்கரமா கோலை எடுத்தா சொக்கு சொக்குதா சின்ன சின்ன கோலை எடுத்தா சொக்கு சொக்குதா செங்கரமா கோலை எடுத்தா சொக்கு சொக்குதா. ஐயா கோபி ஐயா தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க. நான் மணப்பற பஷா முறுக்கு திடலைஞ்சேன். சரி, மோரே பத்தல தெரியுது. சேதுபதி போட்ட ஆளுதான் கரெக்டா கூப்பிட்டு வந்தா அப்படி. சரி, என் பொழப்பு கரகாட்டம் ஆடுறது. சரி, நீங்க அடிச்ச அடி அப்படி. அது கராட்டாடி அப்படி இல்ல. எலி வலையில போய் தானா விடுன்னு சொல்லுவாங்கல்ல. எந்தரா காலைல தான் ஊருக்கு போறோம்னே. இல்ல உன்னை எதுக்கு கூட்டி வந்தாங்க? வளச்சான பயப்படுறேன். நம்ம நின்னுகிட்டே ஆடுவான். அடி தன்னே நன்னா ஒட்டாஞ்சத்திர கடைசி நாடகம்மா வளசப்பட்டி கடைசி நாடகம்டா. யாரேடி 9 நாளும் பாடி மண்டகம்மா. அடி ஒட்டாஞ்சத்திர கடைசி நாடகமா ஒவ்வொரு நாள் மண்டபமா. அடி ஒட்டாஞ்சத்திர அதெல்லாம் மாட வைக்கிறியே. நாங்க ஆடுறோம். நீ ஆணையா மீன் பிடிக்க போனீங்களா? யாரு? இந்த கெளுத்தி மீன் பிடிக்க. ஏடா ஒண்ணு நம்ம டேய் புளி தண்ணிடா. ஏய் எனக்கு ஆட்டம் பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. எனக்கே பிடிக்கல. உனக்கு தான் தெரியுமே. டேய் இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி. உறங்காமட்டி மஞ்சு விரட்டு. நான் போய் விரட்டேன். யார? மஞ்ச விரட்டுனமே கதியை பாத்தியா? கேரளா வெத்திட்டாங்க அடிமாடா. நல்லா இருப்ப. டேய் மஞ்சு விரட்டுல மாடு பிடிக்கிறதுடா. மாடு பிடிக்க போகணும். அம்மா எங்க போறீங்க? தெம்மரு காமலையில கொம்ப தொட்டு போற தவறான வீடாக்க பேசி அறிவிப்பு போட்டாங்க. எங்க அறிவிப்பு புறப்படுவோமா? உறங்கமட்டி ஜல்லிக்கட்டு உறங்காமலே செல்வம் மாடுபொடி வீரன்னடா காலே சூரன்னடா. உறங்கமட்டி ஜல்லிக்கட்டு உறங்காமலே செல்வம் மாடுபொடி வீரன்னடா மயிலக்காலே சூரன்னடா. உறங்கமட்டி ஜல்லிக்கட்டு உறங்காமலே செல்வம்
மாடு வந்துட்டு இருக்குது. மயில 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 தூங்குறவங்களாம் எந்திரிங்க. மாடு வருது. அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த மலச்சாமி கோணர் மாடு. அப்படி எந்திரிமா. இந்த சேர்ல உட்காரு. தள்ளி உட்காரு. யூடியூப் சேனல் கொஞ்சம் தள்ளி போங்க தயவு செஞ்சு. விஎஸ்கே சுந்தரனே மாடு பழம் மாறி பாய். அம்மா அந்த வாட்டர் கேன் தொட்டு பார், மாட்டை தொட்டு பார். கரூர் வெள்ளையே. அப்புறம் கரூர் வெள்ளையன் தான். டேய் முத்தி பாடி பாத்து மாடை பத்துட்டாங்க. அவனை கூட்டின்னு முன்னாடி போ. வெள்ளச்சாமி நான் இருக்கேன். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை தம்பி? உன்னை நான் மாட்டை உரிக்க கூப்பிடல ஐயா. மாட்டை பிடிக்கணும். மண்ணில் போட்டு பிரட்டி விட்டுருவாங்க. சட்டையெல்லாம் கலட்டுற மண்ணில் போட்டு பிரட்டிடுவாங்க. விரட்டிடுவாங்கறியா? ஆமா முன்னாடி போங்க. உங்களுக்கு நான் கஞ்சா வேண்டி வர்றேன். 2 முட்டை. தொட்டுப்பாரியா மாட்டை. ஆமா கோபியனே நாங்க மாடு பிடிக்க போறோம். அதை தாண்டா நானும் சொல்றேன். காளை பிடிக்க போறோம். நீ காளைய பிடின்னு சொல்லு. நாங்க வந்து காளைய பிடின்னு சொல்லுவோம். சரி. கரெக்டா காளைய பிடிக்கணும். சரிண்ணே. பிடிக்கிறவங்களுக்கு பரிசு போலாமே. 5 பவுன் தங்கச்சங்கிலி. 5 பவுன் மாடு பிடி வீரனா. அருமையான மாடு. தொட்டுப்பார் காலப்புடி காளையப்புடி காலப்புடி காலப்படி. ஆஹா ஆஹா. வாய மூடிக்க ஒன்ன குத்தம் போடுது மாடு. வாய மூடி தொலையா. சரியா போச்சு. செலா குத்துருச்சு. வா கோணமாய கொட்டைய விட்ட மாதிரி. அவரை பாரு. அவனோட மனசு இவன் மேல இருக்கு. என்னோட மனசு மாறுது. அவளோட மனசு மேல இருக்கு. என்னோட மனசு மாறுது. கேட்ட வரம் கிடைக்கல. போட்ட வித முளைக்கல. கேட்ட வரம் கிடைக்கல. நான் போட்ட வித முளைக்கல. நினைச்சதெல்லாம் நடக்குமா? நடப்பதெல்லாம் பழிக்குமா? வாழ்க்கை என்ன தெரியுமா? சொன்னா அது புரியுமா? போனா போகட்டும் போனா. இன்னைக்கு போடுறாவ இன்னைக்கு இதுதான்டா நமக்கு கிடைச்ச ரோசா. மாடு புடி மாரியா. எங்கேயா படிக்கிற? மூதேவி மாட்டு கொம்பு எங்க இருக்குது? நீ என்ன எங்கடா பிடிச்சிருக்க? நான் புடிச்ச மாட்டு கொம்பு இல்லையா? அடே மாடு அங்க நிக்குதுடா. அப்போ காப்பா. உங்களை நம்பித்தானே நான் போனேன். வெள்ளச்சாமி எப்படியாவது மாட்டை பிடிச்சி காசை கொண்டு வந்துருக்கடா, கஞ்சா குடிக்கணும்னு சொன்னேன். அந்த துண்டை எரிச்சிருங்கடா. வேணாம்டா. நண்பா வெள்ளச்சாமி மாட்டை பிடிச்சிட்டீங்களா? உனக்கு சங்கதி தெரியுமா? சங்கூதியா? சங்கதிங்க அப்படின்னா மாடை பிடின்னு சொன்னாங்க. மாட்டை பிடிக்க முடியல. ஐயோ காலை பிடினாங்க. பக்காளி ஒடிக்க வேண்டியதுடா. சிக்கிச்சு காலு. ஆனா சிக்கிறது நம்ம சொர்க்கம் காலு. ஐயோ மாடோட படுக்க பாட்டு பாண்டுதுரை தொழுகிட்ட பாட்டு சடைக்கு போட்டுச்சு. இவன் ஏன்டா சேத்துல போறண்ட பண்ணியாட்ட நிக்கிறேன். டேய் ஏன் பல வருஷம் வேண்டுதலுங்க முத்தி. ஏப்பா ஏன்டா வாய் எப்படி இருக்கு? மாடு செலா குத்தி விட்டுச்சுங்க வாயிலேயே. வாயிலே வா. ஆமாடா உங்களை கூட்டி வந்தங்க ரொம்ப சொல்லுவீங்க. நீங்க பிடிக்க நான் போய் முன்னாடி பிடிக்கிறேன். மாட்டப்படி
நீ பின்னாடி புடி, நான் பின்னாடி எவன் கையில காசை கொடுத்து அவுக்குறான். அவுக்குறாங்க. காலையில விராலி பழம் வீண் சாப்பிட குடிக்கிறான். மாடுபடி மாடுபடி வீரனடா நம்ம மகள வீரனடா 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 கையில காலே நம்ம மகள சூரனடா. மாடுபடி மாடுபடி வீரனடா சூரனடா. மாட்டை தொட்டு போற அருமையான மாடு. மாட்டப்பிடி பரிசை வாங்கு. மாட்டப்பிடி மாடு பிடி. மாட்டு வாழை கிடைக்காத. மாடு பிடி மாடு. தம்பி மாடு பூசா கொண்டு வந்திருக்கேன். டேய் என்னடா செம்பிளி மாடு பிடி மாடு. மாட்டு வாழை கிடைக்காத. ஒன்றே தூக்க நம்மளால முடியாது. பரிசை போகிற மாடு பிடிக்காரர் கொடுங்க. ஏய் சரத்து, டேய் முத்துராசு, பழி வாங்கிட்டேன். டேய் நண்பா, மாடு எப்படி உன்னை சிலைக்கு போட்டுச்சோ மாடு நான் சிலைக்கு போட்டேன்டா. என்னைய மாடு செம்பிளியாடு கொம்பு மாதிரி. செம்பிளியாடு கூட பரவாயில்லடா. மலையில தெரியுற வராடு மாதிரியே இருக்குதுடா. சரி மாடு என்ன சொன்னாலும் கேட்குமா? இங்க மாடை விடுற மூக்கணாங்கிற அதை விட்டா தண்டா எந்திரிச்சு போய் இதை தாண்டா நான் முன்னாடியே சொன்னேன். கேட்குங்கய்யா, நான் அது கேட்டுட்டேங்கய்யா, நீங்க மறந்துட்டீங்க. மாடு தலையாட்டு. ஆஹா ஆஹா ஆட்டுதியா. 36 பா பா. எப்ப 3 பாட்டு பாட்டு பாட்டு. இங்க மாடு ஒத்தமல ஆட்டு. ஆட்டுதுடா. சொடக்கு மெல்ல ஷெட்டுக்கு போட்டு சிக்கு சிக்கு சிக்கு. அட நம்பி பல குடும்பத்தை கெடுத்துட்டியே நம்பி ராஜா. இன்னும் கோபி நீ ஒரு மாதிரிய முன்ன மாதிரி செய்ய மாட்டேங்கிற. மாட்டுல பேசுறா. அத வல்லையே. மாடு பூம்பு மாடாப்டா. மாடு எங்க வாலாட்டு. ஏய் ஆட்டுதுடா. எங்க வெள்ளச்சாமி தலையில முத்தம் கொடு. உமா இரு இரு. அக்கா வந்திருக்கேன்டா. அக்கா வந்திருக்கேன்டா. அப்புறம் சொல்ற. டேய் மாடு தலையில முத்தம் கொடுக்குது. எங்க அவன் கண்ணத்தல்ல கொடு. பகுடு அழியாம சிக்கு 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 சிக்கு. ஏய் கரண்டு கரண்டு கற்பழிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி மாடு சொன்னது கண்ணத்துல கொடுத்துருச்சா நெஞ்சில கொடு. பாச்சில படாம கொடுடா. பாசில பாசில. மாடு கொனட்டுடா. நிறைய சவுண்ட் ஆம்பளடா. அப்ப யாகப்படுத்துக்கடா. அடுத்த மாடு நெஞ்சில கொடுத்துட்டியா? வெள்ளச்செம்ம வயிற்றுல கொடு. வயிறா கொடுக்குதுடா. வயிற்றுல கொடுத்துட்டியா? அப்படியே வெள்ளச்செம்மி குஞ்சில கொடு. வேணாம்டா, அருகம்புல மேஞ்சிட போதுடா. கொடுத்துருவேன். சின்னதா இருக்கு. நம்ம மங்கர் பூதி பின்னத்துக்கு இது போதும் போ. கிடையாது. ஐயா ஐயா வெள்ள மாட்டை பிடிச்சா மட்டும் பத்தாது. என் கோலையும் முடிச்சு சுத்தணும். என் கோலை நான் வந்தேன். ஐயா பூதிப்பா அவன் செத்துட்டா இறங்க பாதி. நான் ஓட்டு விரின்னு சொல்லுவேன். அப்படியே ஓடிடு. சரி ஆ சரி. ஆமா டேய் அவர் பேரை அன்னைக்கு எடுக்கணும். நீ கம்பு சுத்தி பழகிறதுக்கு நான் எம்புட்டு அடி வாங்கினேன் தெரியுமா? குடுடா. தூக்கி போடுறான். நீ குடு. குடு. 1 2 3 சிறப்பு கைதட்டு சிறப்பு கைதட்டு கைதட்டு கைதட்டுங்க கைதட்டு கைதட்டு. அருமை அருமை அருமை. ஆஹா ஆஹா. சுத்ரா சுத்ரா. அருமை அருமை. கருப்பையா கொக்கவா பெத்த பிங்க
கைதட்டுக்குமா எல்லாம் கொஞ்சம் உற்சாகப்படுத்த முதபரி ரொம்ப முசந்தபரி முதபரி அந்த பெரிய சாமி அவரை போல யாரும் இல்லை குருவுக்கெல்லாம் குரு அம்மா குறுக்குரு குரு குரு 10 ரூபா தான் வாங்கி தின்னு விஸ்வாமித்திரர் குருவுக்கெல்லாம் குரு அவரு ஊர் பொதுமக்கள் முக்கியமான அறிவிப்பு. சரி, இவரு கம்பஸ்ல பிஹெச்டி முடிச்சிருக்காரு. நீங்க ஜிஹெச்லடா உனக்கெல்லாம் சொல்றேன் பாருடா. நீங்க கல் எடுத்து எறியலாம், சுடுதலை பிடிச்சி மூஞ்சில ஊத்தலாம். சரி, அவர் மேல படம் சுத்துவாரு. வெத்தலை வாக்கு போட்டு மூஞ்சில காரி துப்பலாம். முட்டை இருந்தா கூட எடுத்து வீசலாம். ஆசிட் முட்டை. கல் எடுத்து எறியுமா அவன் நிஜமாலுமே மேல படம் சுத்துறாரு மட்டும் பாருங்க. சரி சரி அவனுக்கு பிடிச்சதுனே தங்கராசனே, அவனுக்கு பிடிச்சது அவருக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் ஜோரா கை தட்டுங்கம்மா. எல்லாம் தள்ளி உட்காருங்க. இல்ல உள்ள வந்து காலைல வந்து கெஞ்சி கத்துருவியா ஏன்டா கை தட்ட சொல்லுன்ட்டு. அவரு பல பேர்த்த ஜமாளிப்பாரு. தவறி குச்சி ஓரம் கட்டி உனக்கு பிடிச்சது சரி நடிக்காதடே, நடிக்கிறீங்க. முகரையா பாரு, முகரையா பாரு. எல்லாம் கை தட்டுங்க முகரையா பார்த்து. அண்ணே அவன் குரங்கு வித்த காட்டுறானே. என்ன பண்ண? நீ என்ன தூரமா இருக்க? தூரமா இருக்கு. டேய் இங்க வாடா, என் கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. என்னடா பண்ணேன்னு கேளு. என்னடா பண்ணல? அண்ணே அண்ணே வணக்கம் அண்ணே, வணக்கம் அண்ணே. அண்ணே இப்போ என்ன பண்ண நீங்க? ஓய் அட கம்ப சுத்துனே, கம்ப கையில பிடிச்சு சுத்துனே. கம்பெடுத்து வந்த சிங்க யாரு? இந்த கண்ணனுக்கு இவன் பார். பெரிய சிம்மராஜி. ஆமா இல்ல கமலஹாசன். கமலஹாசன் தேவர் மகன் கமலஹாசன். ஏய் கம்பெடுத்து வந்த சிங்க யாரு? போட்டான்டா நேத்து போன ஊர்ல ஆயா தோடு பத்திரம், தோடு பத்திரம். சரி